அல்லாஹ் அவனுடைய தூதர்களின் பெயர்களில் 25 நபிமார்களின் பெயர்களை என்ன பண்ணியிருக்கான், திருமறையில் குறிப்பிட்டிருக்கான். அதை அழகான முறையில் உங்கள் முன்னாடி கூறிய சகோதரிகளுக்கு அல்லாஹ் இரட்டிப்பு நன்மையை வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்ம இப்போ வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கல்விக்கு தான் அதிகமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அப்படி தானே? அரசாங்க ரீதியாக பார்க்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு பட்ஜெட், அதாவது நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னாலே கல்விக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பல கோடி அளவில் என்ன பண்ணுறாங்க, கல்விக்குன்னு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. ஒரு சமூகம்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பல ட்ரஸ்ட்டுகள் என்ன பண்ணுது, கல்வி தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்காக பல ட்ரஸ்ட்டுகள் என்ன பண்ணுது, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நமது சாந்தி நிலையத்துடைய நிர்வாகமும் என்ன பண்ணுது, மக்களுக்கு கல்வி, அதாவது மாணவிகளுக்கு கல்வி தேவைப்படுது அப்படிங்கிறத நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் என்ன பண்ணுது, ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு தனி மனிதனாகவே பார்க்குறோம் அப்படின்னா அதில் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்படி தானே? பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தைய படிக்க வைக்கணும், அதை என்ன பண்ணணும், ஒரு நல்ல நிலைமையில் அதை செட்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படி அரசாங்க ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மனித ரீதியாகவும் என்ன பண்ணுறோம், கல்விக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி கல்வி மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கா, அந்த கல்வி மனிதனை சீர்படுத்துதா இல்லை சீர்குலைக்குதா அப்படிங்கிற விஷயத்தில் மாணவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவிக்க இருக்கிறாங்க. நடுவராக எஸ் ஆமினா சஹிஃப்தா பர்வீன், அதுக்கப்புறம் வாதாடு, அதாவது பட்டிமன்றம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்க உயர்த்தி சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க உயர்த்தி சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்படி தற்கால கல்வி மனிதனை சீர்படுத்துதுன்னு சொல்கிறதுக்காக டி லலிதா என்கிற அஃப்ரின், அல் ஃபாத்திமா, சபுரா யாஸ்மின். இன்னொரு டீம், அதாவது தற்கால கல்வி மனிதனை சீர்குலைக்க தான் செய்து அப்படின்னு சொல்கிறதுக்காக எம் நூருலஷ்மா, கே சசிகலா என்கின்ற ஷஹ்லா, கே ரஞ்சினி என்கின்ற ஜாஸ்மின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. வகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் வ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைஹிம் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதன் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யஃபிர் லக்கும் துனூபகும் வ மன் யுதிஇல்லாஹு ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்குள்ள காலத்தில் கல்விங்கிறது ரொம்ப அவசியமானதாக ஒன்று இருக்குது. நம்ம அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் எந்த அளவுக்கு நமக்கு அவசியமோ அதை விட அதிகமாக கல்வி தான் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுது. அந்த கல்வியானது தற்காலத்தில் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி தானே? அந்த வளர்ச்சியானது மனித சமூகத்தை சீர்படுத்த விதமாக இருக்கா இல்லை சீர்கெடுக்கிற விதமாக இருக்கா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறதா அல்லது சீர்கெடுக்கிறதா என்ற தலைப்பில் நமது தாருசலாம் மாணவிகள் பேச வந்துள்ளனர். இதில் தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் சகோதரி அல் ஃபாத்திமா, சகோதரி சபுரா யாஸ்மின், இன்னும் அணித்தலைவியாக சகோதரி லலிதா என்ற அஃப்ரினும், இவர்களுக்கு எதிரணியாக தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்கெடுக்கிறது என்ற தலைப்பில் சகோதரி சசிகலா என்ற ஷஹலா, சகோதரி ரஞ்சினி என்ற ஜாஸ்மின், இன்னும் அணித்தலைவியாக சகோதரி நூருலஷ்மாவும் பேச இருக்கிறார்கள். இதில் ஆரம்பமாக தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறது என்று பேச வருகிறார் சகோதரி அல் ஃபாத்திமா. வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பிஹ்சானின் அம்மா பஅத்.
அன்று வீட்டிற்கு ஒரு பட்டதாரி என்ற காலம் மாறி இன்று வீடே பட்டதாரிகளாக மாறியது என்றால் அது தற்கால கல்வியினால் மனித சமூகத்திற்கு ஏற்பட்ட சீர்திருத்தம் தானே. ஆம் சகோதர சகோதரிகளே, தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய கால கல்வி என்பது மனிதனுக்கு சமூகத்தில் கண்ணியத்தையும் வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கிறது. ஆம், அன்று இனங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட கல்வியானது இன்று பாகுபாடே இல்லாமல் அனைவரின் கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தற்கால கல்வியினால் மனித சமூகத்திற்கு ஏற்பட்ட சீர்திருத்தம் தானே. இன்றைய கால கல்வி என்பது மனிதனுக்கு சமூகத்தில் சுயமரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம வீட்டே எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போனால் முதல்ல நம்ம என்ன கேள்வி கேட்போம்? நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, முதல்ல நம்ம என்ன கேள்வி கேட்போம்? பொண்ணையோ மாப்பிள்ளையோ பிடிச்சிருக்குதான்னு கேட்போம். அது சரி, பிடிச்சிருக்குன்ற கேட்குற காலம் மாதிரி இன்னைக்கு படிச்சிருக்கான்னு தானேங்க கேட்குறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க சகோதர சகோதரிகளே, இப்போல்லாம் காலத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கூட கல்வி தான். அப்போ தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்த தானே செய்கிறது. இன்னும் தற்கால கல்வி வளர்ச்சியின் மூலம் மக்களுக்கு விதவையின் மீதும் விலங்கின் மீதும் இன்னும் பறவையின் மீதும் உள்ள மூட நம்பிக்கை கூட குறைந்துள்ளது. குறிக்கிறதுக்கு மன்னிக்கிடும் சகோதரி, உங்க தற்கால கல்வியினால மக்களிடமிருந்து முழுமையா மூட நம்பிக்கை போகல தானே? அதெல்லாம் இல்லைங்க, அறிவியல் வளர்ச்சினால அதுவும் படிப்படியாக மக்கள்கிட்ட வந்து போயிடும். அது மட்டுமா, கைகளிலும் கழுத்துகளிலும் கட்டும் கயிற்றின் மேல் உள்ள நம்பிக்கை அழிந்து இந்த அறிவியலை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு தற்கால கல்வி முன்னேறி உள்ளது. ஏமா அதான் ஃபேஷன் பேரில் கலர் கலராக கட்டித்தனமா. அது சரி நடுவர் அவர்களே, மூட நம்பிக்கைன்றது மாதிரி இன்னைக்கு ஃபேஷன் மாறிடுச்சுல. அது இன்னும் ஏங்க, தற்கால கல்வி வளர்ச்சியின் மூலம் கலாச்சார ரீதியான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக சொல்லணும்னா, ஆண் பெண் என்ற இருபாலரும் இணைந்து பயிலும் கல்வி முறையானது இன்று அவர்கள் இருவருக்கும் கல்வி தரத்தில் பாகுபாடே இல்லாமல் சுதந்திரம் வழங்குகிறது. இந்த சுதந்திரம் என்பது அவ்விருவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குகிறது. இது ஒரு சிறந்த சீர்திருத்தம் தானே. எனவே தாங்க சொல்கிறோம், தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறது என்று கூறியவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா சகோதரி, இப்போ உள்ள காலத்தில் கல்வி எவ்வளோ முக்கியனோ அது மனித சமூகத்தை எந்த அளவுக்கு சீர்படுத்திருக்கு என்பதையும் மூட நம்பிக்கையானது மனிதர்களிடையில எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறத பற்றியும் சகோதரி ரொம்ப அருமையாக பேசினாங்க. இதனைத் தொடர்ந்து தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்கெடுக்கிறது என்ற தலைப்பில் பேச வருகிறார் சகோதரி சசிகலா என்ற ஷஹலா. வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பக். நம்ம எதிரணி சகோதரி சொன்னாங்க, இன்றைய கால கல்வி பல பட்டதாரிகளே உருவாக்கியிருக்குன்னு. ஆனால் அது கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க. இன்றைய கால கல்வி பல வேலையில்லா பட்டதாரிகளை தான் உருவாக்கியிருக்குது. தற்கால கல்வி மனித சமூகத்தில் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும்னு சொன்னீங்களே சகோதரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் சொல்கிற இன்றைய கல்வி இன்னைக்கு தீண்டாமை ஜாதி ஒழிச்சிருக்கா? இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, மக்களோட திறமைக்காக கொடுக்குறாங்க. இன்றைக்கி பட்டப்படிப்பு படித்து இன் பண்ணி கோட் சூட் போட்டவங்கிட்ட தான் தீண்டாமல் அதிகமாக இருக்குது. உதாரணமாக அமெரிக்காவில் டெக்சஸ் மாவட்டத்தில் சூடனை சேர்ந்த முகமதுன்னு 9ஆம் கிளாஸ் மாணவன் ஒரு கடிகாரத்தை கண்டுபிடிச்சா. அது பள்ளி ஆசிரியர் கொண்டு போய் காட்டிய போது அவர் வெடிகுண்டு போல் இருக்குதுன்னு போலீஸாரிடம் புகார் கொடுத்தாங்க. ஆனால் போலீஸார் வந்து அந்த பையனை விசாரிக்காமலே கைது செஞ்சாங்க. எதுக்கு கைது செஞ்சாங்கன்னு தெரியுமா? அவள் கடிகாரத்தை கண்டுபிடிச்சதுனால இல்லை, அவள் ஒரு முஸ்லீம்ன்றனாலையும் ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தை சார்ந்தவன்றனாலையும் கைது செஞ்சாங்க. இந்த செய்தியை கேட்டு உலக மக்கள் எல்லாம் போராட்டம் செஞ்சாங்க. போராட்டத்தின் முடிவாக அந்த பையனை வெளியே விட்டாங்க. இந்த செய்தியை கேட்டு அமெரிக்காக்கார நாசாவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ மதத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் கல்வியாளன் தவிர்க்கப்படுவதை பார்க்க முடிகிறது. அடையாங்க, நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு மதத்தின் பெயரால் எத்தனை பேர் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஆடுக்கும் மாடுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் கூடி மனுஷனுக்கு கொடுக்கறது இல்லையே. அப்போ எப்படிங்க மனித சமூகத்தை சீர்படுத்துது? ஆனால் இஸ்லாம்
இனம் மொழியினால் ஏற்படும் பிரிவினை வன்மையாக கண்டிக்கிறது. உலக மக்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக திகழக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இனம், மதம், மொழி, வெறியின் அடிப்படையில் மக்களை அழைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. அதற்காக போராடவும் நம்மை சார்ந்தவன் அல்ல. அதற்காக உயிரை விடவும் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நூல் அபுதாபுதல் கூறினார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி சமம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு பல பெண்கள் சுதந்திரமாக கல்வி கற்க முடியாமல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு தானே இருக்காங்க. உதாரணமாக இப்போ நடந்த ஸ்ரீமதி வழக்கை எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணை சீரழித்து கொலை பண்ணிட்டு அது தற்கொலையாக மாற்றிட்டாங்கன்னு சமூக ஆர்வலர்களால் பலமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அப்போ அதுதான் நீங்கள் சொன்ன அந்த சீர்திருத்தமா? அடுத்தபடியாக எதிரணி சகோதரி சொன்ன மாதிரி தாயத்திலும் கயிற்றுல தாங்க மூட நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், காது குத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் ஜாதகத்தானே பார்க்குறாங்க. இப்போல்லாம் ஆன்லைன்லேயே ராசிக்கல் வச்ச மோதிரத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்போ எப்படிங்க மூட நம்பிக்கை குறையும்? அடுத்தபடியாக எதிரணி சகோதரி சொன்ன மாதிரி கலாச்சார ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு. ஆமாம், உண்மைதாங்க. இன்றைக்கி இந்த கேடுகட்ட கலாச்சார மாற்றம் தாங்க உருவாகி இருக்குது. ஏன்னா ஆண் பெண் நட்பாகட்டும் அல்லது பெஸ்டி என்பதாகட்டும் இரண்டுமே மனித சமுதாயத்துக்கு ஏற்படும் சீர்கேடு தானே. இன்னும் ஆணும் பெண்ணும் பெஸ்டி என்று முறையில் பழகுவது அருவருப்பான கலாச்சாரம். இதுதான் ஓரினை சேர்க்கும் என்னும் தவறான வழிக்கு இழுத்து செல்கிறது. இதனால் மனித சமூகத்திற்கு சீர்கேடு ஒழுக்கக்கேடு தான் மிச்சம். இன்னும் ஆண் பெண் நட்புன்னு பேரில் பல கேவலமான விஷயம் நடக்குதுங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம். கர்நாடகாவில் ஒரு ஸ்கூலில் பள்ளி கல்வித்துறையிலிருந்து மாணவர்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ண போயிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு மாணவர்களிடமும் ஒரு ஃபோனும் இல்லை. அங்கே தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு காத்திருக்கு. பள்ளி கல்வித்துறை தேடி போனது என்னமோ செல்ஃபோனை தான். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னு தெரியுமா? கருக்கலைப்பு மாத்திரைகள். நவுது பில்லா மின்னா. இதுவா கலாச்சாரம்? இதுவா சீர்திருத்தம்? இல்லை இல்லை, இது மனித சமூகத்தில் கல்வியினால் ஏற்படும் சீர்கேடு, ஏன் சாபக்கேடு என்று கூறியவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹாகிர் தக்வானா ஹனிலம் லில்லாதி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜசாக்கல்லா ஹைரா சகோதரி. தீண்டாமை ஜாதி இன்னும் குறையலனும் அது படித்தவங்கிட்ட தான் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சகோதரி ரொம்ப சரியாக சொன்னாங்க. இன்னும் பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பற்றியும் நட்புன்னு பேரில் நடக்கிற அசிங்கத்தை பற்றியும் சகோதரி ஆதாரத்தோடையும் ஆதங்கத்தோடையும் நமக்கு சொன்னாங்க. இதுக்கு அடுத்தபடியாக தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் பேச வருகிறார் சகோதரி சபுரா யாஸ்மின். வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வன்னாசி அஜ்மாயின். அம்மாபாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் இன்றைய கால கல்வி வளர்ச்சியால் தான் இயங்குகிறது. அதனால் மனித சமூகத்தின் வாழ்வும் சீர்படுகிறது. ஆம் சகோதர சகோதரிகளே, தற்கால கல்வியினால் மனித சமூகம் சீர்படுகிறது என்பதை பற்றி நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். முன்னாடிலாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ அல்லது பேங்குக்கோ காசு போட போனால் யாரையாவது சார்ந்து இருக்கணும். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணித்தாங்க, செலான் ஃபில்அப் பண்ணித்தாங்கன்னு கேட்கணும், கெஞ்சணும். ஆனால் இப்போ யாரையும் சார்ந்திருக்க வேணாம். ஒரே ஒரு ஃபோன் நம்பர் போதும். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு QR கோடு தான். ஏன் இவ்வளோ பேசுகிற எதிரணி சகோதரி கூட தான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக இதுவும் மனித சமூகம் சீர்பெறுவதற்கான ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னும் தற்கால கல்வி வளர்ச்சியில் இன்றைக்கி பெரும்பங்கு வைக்கிறது ஸ்மார்ட் ஃபோனு தான். என் சகோதரி காலத்துலலாம் பாடத்தில் ஏதாவது சந்தேகம் வந்தால் கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட தான் போய் கேட்கணும், இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு கோனார் நோட்ஸை ரெஃபர் பண்ணணும். ஆனால் இப்போ உலகத்தை கைக்குள்ளே அடக்கி வச்சுருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை தட்டினா போதும், ரைம்ஸ்லேருந்து சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அதுவே கற்றுக் கொடுக்குதுன்னா அது மனித சமூகத்தின் சிறப்பு தானே. இன்னும் COVID-19 உலகமே முடங்கி இந்த சமயத்தில் ஆன்லைன் கல்வி மூலம் மாணவர்கள் அனைவரும் அவர்களின் கல்வியை தொடர செய்ததும் இன்றைய கால கல்வி முறைதான். இந்த கல்வி முறையானது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் கல்வியையும் வேலையும் தொடர உதவிகரமாக இருந்துச்சு. இன்னும் கொரோனா காலத்தில் பலர் வெளிநாடுகளில் அகப்பட்ட நேரத்தில் அவர்களது குடும்பங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கும்
இன்னும் தொற்றில் இருந்த தங்கள் பெற்றோர் உறவினர்களை அந்நேரத்தில் அவர்களை பார்ப்பதற்கும் வழிவகுத்தது இணையம்தானே. இன்னும் ஆன்லைன் பிஸ்னஸ் என்பது அபரீத வளர்ச்சியாக உள்ளது. இந்தியாவில் அதன் பயன்பாடு கிராமங்கள் வரை பயனடைந்து பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்தியிருக்குது. முன்னாடிலாம் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா வேலையை தேடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ வீட்டில் இருந்து உட்காந்துக்கிட்டே ஆன்லைன் பிஸ்னஸ் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். இன்றைக்கி சாமானிய சில்லறை விற்பனையாளர்கள் கூட இந்த இணைய வணிகத்தை செய்து கொண்டு தான் வராங்க. முன்னாடிலாம் பத்திரம் பதிய போனால் வரிசையில் நின்று மணிக்கணக்காக காத்து கடந்து பதியணும். ஆனால் இப்போ பெர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும், ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுலேருந்து கரண்ட் பில் கட்டுறது வரைக்கும் இன்றைக்கி இணையவழி தொடர்புகள் தான் மக்களோட பயன்பாட்டில் அதிகமாக இருக்குது. அது மட்டுமா, மேட்ரிமோனில் இருந்து மேரேஜ் வரைக்கும், ஏன் சொந்தம் பந்தம் என பெரிய பட்டாளத்தோடு பொண்ணு பார்க்க போன காலையெல்லாம் மலையேறிட்டு இணையதளத்திலேயே இணைய தேர்றது தான் இப்போ அதிகமாக நடக்குது. அது மட்டுமா, இன்னைக்கு பெண் பிள்ளைங்க பாதுகாப்பிற்காக அரசாங்கமே ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப் மூலமாக எந்த இடத்துல பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்தை குறிப்பிட அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்திக்கினா அது தற்கால கல்வினால தானே. இன்னும் கல்லுலையும் மண்ணுலையும் கிரிக்கெட் கபடிலாம் விளையாண்ட காலம் போய் இப்போ நம்ம கையிலேயே பல கேம்ஸை விளையாண்டு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்திக்கினா அது தற்கால கல்வி தானே. இன்றைக்கி மனிதன் அதிகமாக இயந்திர மாதிரி ஓடுற இந்த பணத்துக்காகத்தானே. அப்படின்னா தற்கால கல்வியினால் உருவான இந்த மாற்றம் என்பது மனித சமூகத்தை சீர்படுத்துவதற்கு தானே. எனவே தற்கால கல்வி இன்றும் என்றும் மனித சமூகத்தை சீர்படுத்தும் என்று கூறியவர்களாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹித் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மாஷா அல்லா சகோதரி, இப்போ உள்ள காலத்தில் யார்கிட்டங்க ஃபோன் இல்லாமல் இருக்குது? பிறந்த குழந்தை கையில் கூட ஃபோன் இல்லாமல் இருக்கிறது இல்லை. முன்னாடிலாம் குழந்தை அழுதா நிலாவை தானே காட்டுவோம், ஆனால் இப்போ அந்த ஃபோனை தான் காட்டுறோம். அப்போ பார்த்துக்கோங்க சகோதர சகோதரிகளே, அந்த ஃபோனானது எவ்வளோ முக்கியமானதாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஃபோன் உள்ள நன்மைகளை பற்றி சகோதரி ரொம்ப அருமையாக பேசினாங்க. சரி, இதற்கு எதிரணி சகோதரி எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்கெடுக்கிறது என்ற தலைப்பில் பேச வருகிறார் சகோதரி ரஞ்சினி என்ற ஜாஸ்மின். வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் சையதீனா முஹம்மது வாலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பி இக்ஸானின் இலா யௌமதீன் அமபாக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எதிரணி சகோதரி விட்டா வேப்பங்குச்சியை வச்சு பல்விளக்கலாம் காலம் போய் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதே தற்கால கல்வி வளர்ச்சின்னு சொல்லிடுவாங்க போலையே. பாவம் எதிரணி சகோதரிகளுக்கு இந்த தலைப்பில் இதை விட்டால் வேறு பாயிண்ட் எதுவும் கிடைக்கல போல இருக்கு. சரிங்க, அடுத்து நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் பேசலான்னு பார்க்கலாம். சரி, இப்போ என் தலைப்புக்கு வரேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எதிரணி சகோதரி சொன்னாங்க ஃபோனை பற்றி. ஒரே ஒரு ஃபோன் நம்பர் அதுவே நம்ம மனித வாழ்க்கையை ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் வழிநடத்தி கொண்டு போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபோன் நம்பர்னால எத்தனை பேர் வாழ்க்கை இன்றைக்கி சீர்கட்டு போயிருக்குன்னு தெரியுமாங்க? பண மோசடி, வாழ்க்கை மோசடின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒரு ஃபோன் நம்பர்னால வாழ்க்கையில் புரோஜனம் அடைந்தவங்களை விட வாழ்க்கை இழந்தவங்க தாங்க அதிகம். கடந்த 2020ஆம் ஆண்டில் 4047 இணைய வங்கி மோசடிகளும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு குறியீட்டு எண் தொடர்பான 1093 குற்றங்களும், ஏடிஎம்மில் ஏற்படுற மோசடிகள் 2166 குற்றங்களும், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுன்னு 1194 குற்றங்களும் சமுதாயத்தில் அரங்கேறியுள்ளன. இன்னும் இந்த மாதிரியான மோசடிகள் சர்வ சாதாரணமாக இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. இன்னும் ஏங்க, மக்களுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மக்களின் உரிய பணிகளை செய்யாமல் அவங்கள அலட்சியப்படுத்தி அவஸ்தைப்படுத்தி கடைசியாக லஞ்ச பணத்தை வாங்கிட்டு தானங்க பணியை செஞ்சு கொடுக்குறாங்க. இதற்கு தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கினால் அவர் தன் பொறுப்புகளில் மோசடி செய்தவராக மரணிப்பாரானால் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுவான் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. இன்னும் இந்த மாதிரியான மோசடிகளை இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்குது. சகோதரி சொன்னாங்க, ஒரு QR கோடு போதும், ஃபோன்பே போதும், ஜிபே போதும், யாரும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் தற்கால கல்வி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதையும் சலான் ஃபில்அப் பண்ணுறதையும் சொல்லித்தராது, அப்படி தானே? இதான் மனித சமூகத்துக்கு சேர சீர்திருத்தமா? இப்போ சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே, தற்கால கல்வி மனித சமூகத்துக்கு என்னங்க சீர் செஞ்சுருக்கு? சகோதரி அடுத்ததாக சொன்னாங்க ஸ்மார்ட் ஃபோனுன்னு.
பட்டனை தட்டினா எல்லாமே அதுவே கற்றுக் கொடுக்குதுன்னு வர சொன்னாங்க. ரைம்ஸு சயின்ஸு எதுகை மோனத்தோட பேசுகிறதுல நம்ம கேட்க நல்லா தாங்க இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனால் இன்றைக்கி 5 வயசு பையன்லேருந்து 50 வயசு பெரியவர் வரைக்கும் ஆடல் பாடல்னு ஆபாசமான படங்களை பார்த்து கொள்ளைக்காரனாகவும் பெண்கள் மீது கால் புணர்ச்சி கொண்டவனாகவும் சமுதாயத்தில் உருவாக்குறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா இப்போ நடந்த சம்பவத்தை சொல்லலாங்க. மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் 19 வயசு மதிப்புத்தக்க 2 இளைஞர்கள் பைக்கு வாங்குவதற்காக தன் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் மிகவும் பரிச்சயமான நபரின் வீட்டில் ரூபாய் 90,000 ரொக்க பணத்தை திருடியுள்ளனர். இளைஞர்கள் சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்குது சகோதர சகோதரிகளே? சகோதரி அடுத்ததாக சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸை பற்றி. அந்த ஆன்லைன் கிளாஸ் மூலயமா தான் மாணவர்களும் இளைஞர்களும் கல்வி பயணத்தோட உதவிகரமாக இருக்குன்னு வர சொன்னாங்க. ஆனால் அப்படியாங்க, ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிக்கிட்டு படிக்கிற சகல பல தவறான விஷயங்களை தான் மாணவர்கள் இளைஞர்களும் இன்னைக்கு கற்றுள்ளனர். ஆன்லைன் கிளாஸு அபூர்வ வளர்ச்சின்னு வர சொன்னாங்க. அந்த அபூர்வ வளர்ச்சி தாங்க இன்னைக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் தவறான சிந்தனைக்குள்ளேயும் தவறான செயல்களுக்குள்ளேயும் ஈடுபட காரணமாச்சிருக்கு. ஆன்லைன் மூலம் இன்று கல்வி பயிலும் மாணவர்களும் இளைஞர்களும் அவருடைய கருத்துக்களை மிகவும் மோசமான நிலையில் பதிவிட்டு வருகின்றனர். முன்னாடி எல்லாம் ஆசிரியரிடத்தில் கண்ணியம் கலந்த பயம் இருக்கும். ஆனால் இப்போ கேலி கலந்த நயம் தானங்க இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் தற்கால கல்வி வளர்ச்சி நிறுவனம் ஸ்மார்ட் ஃபோன் தானுங்க. இதெல்லாம் போக ஒரு மாணவன் ஆசிரியரை கேலி செய்வதும் ஒரு மாணவன் சக மாணவனை கிண்டல் செய்து மீம்ஸு ட்ரோல்ஸு நகைச்சுவை நயம் கலந்து அனைவரையும் பரிகாசம் செய்வது இன்று உலகில் மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற பதிவுகளை பார்த்தான் மாணவர்கள் இளைஞர்களும் வழி தவறிக்கிட்டே இருக்காங்க. இதற்கு தான் அல்லாஹ் பரிகாசத்தை பற்றி அல்குரானில் 49வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லாயஸ்கர் பரிகாசம் செய்ய வேண்டாம், காமுன் ஒரு சமூகத்தார், மின் கௌமின் மற்றொரு சமூகத்தாரை, அசாயக்கூன அவர்களை ஆகியிருக்கலாம், மின்ஹும் அவர்களை விட, ஹைரன் சிறந்தவர்களாக அவர்களை விட சிறந்தவர்களாக ஆகியிருக்கலாம் என்று சொல்கிறான். சகோதரி சொன்னாங்க அடுத்ததா மேட்ரிமோனியை பற்றி சொன்னாங்க. அந்த மேட்ரிமோனி அப்படிங்கிற இணையதளத்தில் ஒருத்தருக்கு பல ஐடிங்கிற பேரில் தம் பதிவுகளை தப்பாக பதிவு பண்ணி அது மூலமா எத்தனை பேர் வாழ்க்கை இன்றைக்கி மிக மோசமான நிலைக்கு தட்டப்பட்டிருக்குன்னு தெரியுமாங்க? சகோதரி அடுத்ததாக சொன்னாங்க ஆன்லைன் கேம்ஸை பற்றி. அந்த ஆன்லைன் கேம்ஸ் மூலயமா தான் இன்றைக்கி எத்தனை பேர் உயிர் பரிதாம வழியாக இருக்குன்னு தெரியுமாங்க? பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. முன்னாடியெல்லாம் குழந்தைகளை கல்லுலேயும் மண்ணுலேயும் விளையாட வச்சாங்க. ஆனால் இப்போது குழந்தைகளை கல்லுலேயும் மண்ணுலேயும் விளையாட விடாதனால தான் குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதாக காயம் ஏற்பட்டால் கூட அது தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போகிறாங்க. ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிறனால தான் மந்தத்தன்மை உடையவர்களாக சமுதாயத்தில் உருவாகிறாங்க. எனவே என்றும் தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்கெடுக்கிறது என்று கூறியவளாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனால் பறக்க விட்டுட்டாங்க சகோதரி. ஒரு ஃபோனால் மனித சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போய்கிட்டு இருக்கதை இப்போ நடக்கிறத வச்சு சகோதரி ரொம்ப அழகாக பேசினாங்க. கோவிட் வந்ததும் வந்துச்சுங்க, எல்லார் கையிலையும் ஃபோனு தான். எல்கேஜி படிக்கிற மாணவனை கூட ஆன்லைன் கிளாஸுங்க பேரில் ஃபோனை யூஸ் பண்ண வச்சுட்டாங்க. இன்னும் ஆன்லைனில் முன்னாடிலாம் நம்ம பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடினா யார்கிட்ட சொல்லுவோம், நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்லி வைப்போம். ஆனால் இப்போது ஆன்லைன்லேயே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நடக்கிற திருட்டுத்தனம் தில்லாலங்கடியை பற்றி சகோதரி ரொம்ப அழகாக பேசினாங்க. சரி, அடுத்ததாக தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறது என்ற அணியின் தலைவி சகோதரி லலிதா என்ற அஃப்ரீன் பேச வருகிறார். வாங்க சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நுக்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டானது கல்வி வளர்ச்சியில் விண்ணையும் விடியலையும் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் இந்நேரத்தில் என் எதிரணி சகோதரிகளின் பேச்சு என்னை வியக்க வைக்கிறது. தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்கெடுக்கிறது என்று கூறும் இவர்களும் இந்த கல்வி வளர்ச்சியை ஏற்கத்தானே செய்கின்றனர், அல்லது இதனை மறுத்து எங்கேயாவது கொடிப்பிடித்து போராட்டம் செய்கின்றனரா
இல்லை, ஏனென்றால் உடலோடு உயிர் கலந்தது போல் இன்றைய கல்வி மனிதனோடு கலந்து விட்டது. காரணம், அதில் பல பயன்கள் உள்ளதால் தான். சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்தத்தான் செய்து என்று நான் உறுதியாக கூறுவேன். முந்தைய நூற்றாண்டுகளில் உடல் அல்லது உடல் சார்ந்த உறுப்புகளில் பிரச்சனை இருந்தாலோ அல்லது பிறப்பிலே உடல் உறுப்புகளில் பிரச்சனை இருந்தாலோ அதனை உன் விதிவசம், அதான் உனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பழமொழிக்கு மாற்றமாக இன்னைக்கு விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு நிலைமை உருவாகி உள்ளதுன்னா அது தற்கால கல்வி வளர்ச்சியினால் தானே. அது மட்டுமா, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சையின் மூலம் இன்று பலரும் பயன்பெறுகின்றன. இன்னும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எனப்படும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியாவானது அமெரிக்கா, சீனாவிற்கு பிறகு 3வது இடத்தில் உள்ளது. வருடத்திற்கு 17,000 முதல் 18,000 வரை அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. ஆக இது மனித சமூகத்தின் நன்மைக்குத்தானே. எனவே மனித சமூகத்தின் நன்மைக்கான ஒவ்வொரு விஷயமும் மனித சமூகத்தின் சீர்தானே. அடுத்ததாக, தற்கால கல்வி வளர்ச்சியின் மூலம் மருத்துவத்துறையிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. முந்தைய காலத்தில் நடக்கின்ற பிரசவத்தில் ஒன்று தாய் இறந்து விடுவாள், இல்லை என்றால் குழந்தை இறந்துவிடும். ஆனால் இன்று அந்த பயமே வேண்டாம். அதற்கும் இன்று பல நவீன அறுவை சிகிச்சைகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதன் மூலமாக பிரசவத்தின் போது ஏற்படுகின்ற மரணங்களையும் தடுக்கப்படுகிறது. ஏமா, இப்போல்லாம் குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது, இதில் இது வேறையா? அதற்கு தான் இன்று பல நவீன மருத்துவ கருவி கண்டுபிடிச்சிருக்காங்களே நடுவர் அவர்களே. இன்னும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பச்சிளம் குழந்தைகளின் மரணம் 90ஆக இருந்தது. 2020 முதல் 2022இல் பிரசவத்தின் மரண விகிதம் 54ஆக குறைந்துள்ளது. இன்னும் 2030க்குள் 70க்கு கீழ் குறைக்க வேண்டும் என்று வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களில் இலக்காக உள்ளது என்றால் அது தற்கால கல்வியின் முன்னேற்றம் தானே. இன்னும் ஏன், ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பிடித்ததை சாப்பிட முடியாமல், நினைத்த நேரம் தூங்க முடியாமல் பெற்றெடுக்க கூட தேவையில்லையாம். அதற்கும் இன்று பல நவீன கருவிகள் வரப்போகிறதாம். ஆகா, இதைத்தானே நம்மெல்லாம் எதிர்பார்த்தோம். இடையூறுக்கு மன்னிக்கவும் சகோதரி, 10 மாதம் சுமந்த பெற்ற பிள்ளையே பெற்றவங்கள பார்க்கறது இல்லை. மிஷினில் வர பிள்ளைய சொல்லவா வேணும்? நம்ம பேச்சை கேட்குதோ கேட்கலையோ, ஆனால் நம்ம கஷ்டப்படாமல் குழந்தை கிடச்சிருதில்ல சகோதரி. இன்னும் தற்கால கல்வி வளர்ச்சியில் மிக பெரும் பங்கு வகிப்பது தொழில்நுட்ப வளர்ச்சி. இன்று இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் மனித சமூகம் எத்துணை நன்மைகளை அடைந்துள்ளது. வீட்டு வேலையிலிருந்து வீடியோ கால் வரைக்கும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளது. அப்பெல்லாம் நம் சகோதரனோ தந்தையோ அல்லது கணவனோ வெளிநாட்டில் இருந்தால் அவர்களிடம் பேசுவதற்கு ப்ரோசிங் சென்டருக்கு போய் 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாய் காசு கொடுத்து பேசுவோம். ஆனால் இன்று வீட்டில் இருந்தே வீடியோ காலில் பேசுகிறோம் என்றால் அது தற்கால கல்வியின் சிறப்பு தானே. இன்னும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதிகமாக இருப்பது சோசியல் மீடியா எனப்படும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்ற சமூக வலைதளங்கள் எல்லாம் மனிதனுக்கு உடலும் சதையுமாக கலந்துள்ளது. இவைகளின் மூலம் ஒருவருக்கொருவர் பழகி நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொள்ளும் காலம் போய் இன்று உலகளாவிய நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொள்ளும் வாய்ப்பை அளித்தது தற்கால கல்வி வளர்ச்சியினால் தானே. அது மட்டுமா, இன்று சாமானிய மக்களிலிருந்து சாதிக்கும் மக்கள் அனைவரும் விரும்புவது பிரபல்யத்தையும் புகழ்ச்சியும் தான். ஆம் சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தியது தற்கால கல்விதான். இதன் மூலம் அவர்களின் திறமைகளை இணையதளத்தின் வாயிலாக பதிவேற்றம் செய்து அதன் மூலம் பல அந்தஸ்துகளையும் பெறுகின்றன. இதனால் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சமூகத்தில் அவருக்கு நற்பெயரை உருவாக்குகிறது. இன்னும் 3 வயதில் LKG, 4 வயதில் UKG பயின்ற காலம் போய் இன்று 2 வயதிலேயே பிளே ஸ்கூல் உருவாகி இருப்பது இன்றைய சமூகத்தின் சீர்திருத்தம் தானே. ஏம்மா, ஃபீஸ் கட்டி படித்தா அது ப்ளே ஸ்கூலு, ஃபீஸ் கட்டாமல் படித்தா பால்வாடி, இதில் என்னம்மா சீர்திருத்தம் இருக்குது? அடுத்ததாக, தற்கால கல்வி வளர்ச்சியில் மிக பெரும் மக்ரிப் தொழுகைக்காக வாங்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, தற்கால கல்வி வளர்ச்சியின் ஊடலாக மருத்துவத்துறை, உணவுத்துறையிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. அப்போல்லாம் பாருங்க, கடைக்கு போய் அரிசி உளுந்து வாங்கி அதை ஊற வச்சு ஆட்டி அவிச்சா தானங்க ஒரு இட்லியே கிடைக்கும். ஆனால் இன்று அந்த நிலைமை மறைந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இன்று சமூகத்தில் பரவி உள்ளது. ஊருக்கு ஊர், தெருக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் வந்துருச்சு. ஆக நம்ம நினைச்சப்பெல்லாம் விதவிதமாக அதை வாங்கி சாப்பிடலாமுங்க.
அப்போ உள்ள காலத்தில் கோழி வளர்க்குறவங்க வீட்டில் தான் முட்டை கிடைக்கும். ஆனால் இன்று எல்லா பகுதிகளிலும் முட்டை விற்பனை தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதுங்க. இன்னும் இதே போலான நம் அன்றாட பொருளான பால் அன்று மணியடித்தால் தான் கிடைக்கும். ஆனால் இன்று அந்த நிலைமையும் மாறி எல்லா நேரங்களிலும் நாம் பெறக்கூடிய அளவிற்கு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்குது என்றால் அது தற்கால கல்வி வளர்ச்சியினால் தானே. ஆகவே தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்தத்தான் செய்கிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்கெடுக்கிறது என்ற அணியின் தலைவி சகோதரி நூருல் அஷ்மா அவர்களை பேச அழைக்கிறேன். வாங்க அணி தலைவி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஃபஅல் முஃமினூன் லிஈசாரில் ஆஹிரதி அலலூலா அஹ்மதுஹு சுப்ஹானஹு வ அஷ்குருஹு அலா ஆலாஹி வ நிஅமஹுல் ஃபுல்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வஸ்ஸிபாத்துல் உலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லம். அம்மா பாத். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவுக்கும் வானில் பறக்கும் பறவைகளுக்கும் கடலில் இருக்கும் உயிரினங்களுக்கும் உணவளித்து கொண்டிருக்கும் எனினே எல்லா இறைவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னால் உரையாற்றிய எதிரணி சகோதரிகள் 3 பேரும் கல்வி வளர்ச்சி தான் என்று மனித சமூகத்தை சீர்படுத்துதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன தற்கால கல்வி வளர்ச்சி என்பது உயிரற்ற பொருட்களை தானே மனித சமூகத்திற்கு பயனாகவும் சீராகவும் இருக்குன்னு சொன்னாங்க. மேலும் அந்த கல்வியின் மூலம் ஒரு மனிதன் சீர்பட வேண்டிய மனித சமூகத்தை சீர்படுத்த வேண்டிய ஒழுக்கத்தையும் மனித நேயத்தையும் நேர்மையையும் கற்றுக் கொடுத்துள்ளதா அந்த கல்வி. கூறுங்க சகோதரிகளே. முன்னெல்லாம் 4-5 குடும்பமாக இணைந்து வாழ்வதை கூட்டு குடும்பம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிறத கூட்டு குடும்பம்னு சொல்கிறாங்கன்னா இந்த கல்வி எதை சீர்படுத்துகிறது? உறவுகள் என்னும் ஒற்றுமை அளித்து பெற்றோர்கள் என்னும் பொக்கிஷத்தை முதியோர்லத்தில் விட்டு மனைவி என்னும் அழகிய மலரை வரதட்சணையால் கொன்று அண்டை வீட்டிற்காரர்கள் என்னும் அருட்கொடையை அகற்றி எங்கே தன்னிடத்துல வந்து யாராவது உதவி கேட்டுருவாங்களோன்னு பயந்து தனக்கென தான் இல்லத்திலும் உள்ளத்திலும் தனி காம்பவுண்டு சுவரையே எழுப்பி தானும் தான் குடும்பம் மட்டும்தான் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்க மனுஷனை உருவாக்கியது தற்கால கல்விதானங்க. இன்னும் ஏங்க நம் நாட்டில் எத்தனையோ வீடுகளில் விளக்குகள் அணைந்திருக்கு. இந்த கல்வி வளர்ச்சி மட்டும் விண்ணையும் விடியலையும் அடைந்து எதற்கு? ஆமாங்க, நம்ம அருகில் எத்தனையோ பேர் தான் வாழ்வாதாரத்திலேருந்து சிரமப்படுறாங்க. அதை பார்த்தும் நம்ம மனசில் இறக்க வரலையா? அல்லது இறக்க வந்தும் உதவி செய்யாமல் நம்ம எதிரணி சகோதரி கூறுவது போல ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மட்டும் ஷேர் செய்வது எதற்கு? இதுவா அவங்க மனித சமூகத்தின் சீர்திருத்தம்? எங்கே சென்றது உதவி என்னும் நற்குணம் கொண்ட கல்வி? அடுத்ததாக நவீன கல்வி வளர்ச்சியில் மருத்துவத்துறை முன்னேறி இருக்கணும். அதில் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை பற்றியும் சிசேரியனை பற்றியும் நம்ம எதிரணி தலைவி சொன்னாங்க. உண்மைதாங்க. இன்னைக்கு உலக அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மருத்துவத்துறையில் முன்னேறி இருக்கு. இன்னும் இவங்க சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை இன்னைக்கு சிறந்த முன்னேற்றம் தான். அப்போ தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறதுன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா சகோதரி? இது முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சகோதரி. இதன் மூலம் பல தீமைகளும் ஏற்பட்டிருக்கு. முதலாவதாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இன்னைக்கு போதை வர்க்கத்திற்கு பின் 2வது குற்ற தொழிலாக இருக்குது. ஏன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு மாற்று உறுப்புகள் தேவைப்படுது. இதனால மனித கடத்தலின் என்னும் குற்றம் வேறு நடைபெறுது. இந்தியாவில் மட்டும் 2016 92%, 2017 95%, 2018 93% பெண்களும் குழந்தைகளும் கடத்தப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக மனித உறுப்புகளின் திருட்டு விற்பனை மோசடின்னு நடக்குதுங்க. இதை பற்றி அமெரிக்கா பத்திரிகையாளர் த ஸ்காட் கார்னி அப்படிங்கிற ஆசிரியர் த ரெட் மார்க்கெட் அப்படிங்கிற அவருடைய புத்தகத்தில் பல நாடுகளுக்கு சென்று அங்கே நடக்கிற உறுப்புகளின் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த உலக பணக்கார நாடுகள்லாம் சேர்ந்து ரத்தம் முதல் கிட்னி கண்ணு எலும்பு தசை பெண்டின் கருமுட்டைன்னு இன்னும் ஏன் தலைமுடிய கூட விட்டு வைக்கலங்க. இந்த பணக்கார நாடுகள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பது 3ஆம் உலக நாடுகளின் மக்கள்னு நம்ம ஸ்காட் கார்னி சொல்கிறாங்க. ஏங்க அங்கே கிடைக்காத கிட்னியும் கண்ணுமா? இன்னைக்கு பணத்துக்கு முன்னாடி ஏழையோட உடல் என்பது ரத்தமும் சதையும் சேர்ந்து பல லட்சக்கணக்கில் லாபம் தரக்கூடிய ஒரு விற்பனை பொருளாக தாங்க இருக்கு. அப்படின்னா மனித சமூகத்திற்கு இன்னும் ஏன் மனித இனத்திற்கே பாதிப்பாக தானங்க இருக்கு. இரண்டாவதாக சிசேரியன். இன்னைக்கு மகப்பேறு குழந்தை மரணத்தை தடுக்க வந்த சிசேரியன் இன்னைக்கு நார்மல் டெலிவரி ஆகிறவங்கள கூட விட்டு வைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி கார்த்திகை மாதம் வந்தால் தங்கத்தின் விலை உயர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இந்த அறுவை சிகிச்சையும் இன்னைக்கு சிறந்த முன்னேற்றம் தாங்க. இந்த அறுவை சிகிச்சைக்கு சில மருத்துவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க.
அதனால இன்னைக்கு மக்கள் மனசில் பணம் இருக்கவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வேதவாக்காவே மாறிடுச்சுங்க. அடுத்ததாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் உடலும் சதையுமா இருக்குன்னு வேற சொன்னாங்க. இந்த ஃபேஸ்புக்னாலையும் இன்ஸ்டானாலையும் பல தவறான தொடர்புகள், இன்னும் ஏன் பல தவறான கலாச்சாரங்கள், மரணமும் கூட அடைஞ்சிருக்காங்க. உதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வை சொல்லலாங்க. முகநூல் மூலமாக அறிமுகமான பெண்ணால் 19 வயது இளைஞன் தற்கொலை. காரணம், அவன் பேசிய வீடியோ காலை தவறான முறையில் மார்பிங் செஞ்சு பணம் தரலைன்னா அதை இணையதளத்தில் வெளியிட்டுருவேன்னு மிரட்டியதால் அந்த பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் ஏங்க இன்ஸ்டானால பல பெண் பிள்ளைகள் தவறான வழிபாதைக்கு செல்றாங்க. இதெல்லாம் மனித சமூகத்துக்கு அழிவாதானங்க இருக்கு. அடுத்ததாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது விபரீத போக்காவே மாறிடுச்சுங்க. ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்க, இவ்வளோ லாபம் பெறுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்துறாங்க. இணையதளத்தின் மூலமாக மக்கள் மனசில் பிரபலம் அப்படிங்கிறது ஒரு பெருந்தெற்றாவே மாறிடுச்சுங்க. அதுக்காக என்ன வேணால் பண்ண தயாராக இருக்காங்க. உதாரணமாக மலை உச்சியில் 2 செல்ஃபி எடுக்கிறாங்க, தண்டவாளத்தில் 2 செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகா இளைஞர் சமத்தை பண்படுத்தினா தெரியுமாங்க. ஆனால் இப்போ உள்ள இளைஞர் சாதனைங்கிற பேரில் சாவை நோக்கி பிகாம் எம்காம்னு படித்த பட்டதாரி இளைஞர்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்கள் எல்லாம் இந்த கல்வி சரின்னு சொல்லுதுன்னா இந்த கல்வி எதை தாங்க சீர்படுத்த போகுது? இதுக்கு உதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வை சொல்லலாங்க. சென்னையில் பரத்குமார் அப்படிங்கிற 19 வயது தக்க இளைஞர் தான் வாழ்க்கையில் யாரை முன்மாதிரின்னு நினச்சானோ அந்த பிரபலத்திற்காக தான் உணர்ச்சி உற்சாகத்தை வெளிப்பட நினச்சி லாரி மேலே இருந்து கீழே இருந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஏங்க அவன் யாருக்காக மரணம் அடைஞ்சானோ அவங்க குடும்பத்துக்கு அவங்க என்னங்க ஈடு செய்ய முடியும்? என்னம்மா பண்ண முடியும்? மிஞ்சி போனால் காசு கொடுத்து சரி பண்ணலாம், வேற என்ன பண்ணுறது? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடுவரே இழப்பீடு செய்ய முடியும்? அறிவு இருந்தும் அதை தவறான வழிபாதையில் கொண்டு போனது அவன் தானே. அப்போ இந்த கல்வி எதை தாங்க சீர்படுத்துது? அடுத்ததா எதிரணி தலைவி சொன்னாங்க சிசிடிவி கேமராவில் திருடனை கண்டுபிடிச்சிடலான்னு. இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க மாதிரி சிசிடிவி வைக்கணும் போலியே. சரியான சட்டங்களும் ஒரு மனிதன் சக மனிதனை கொலை செஞ்சாலோ ஏமாற்றினாலோ சரியான தண்டனைகள் இல்லாதனால பல குற்றங்கள் நடைபெறுதுங்க. முறையில்லா சட்டங்கள் எவ்வாறுங்க மனித சகமத்தை சீர்படுத்த போகுது? இன்னும் ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்த மாதிரி வீட்டுக்கு வீடு நோயும் வந்துருச்சுங்க. வெந்தும் வேகாமல் சாப்பிட்ற உணவுனால ஜீரண குறைபாடு, இன்னும் பல நோய்கள் மனித உடல்களில் தாக்குதுங்க. இப்போது சுவைக்காக சேர்க்கிற மயோனஸில் புதுசாக ஆபத்தாக உருமாறி இருக்குங்க. ஆகவே தாங்க சொல்கிறோம், துரித உணவு என்பது துரித முடிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் மனித சமூகத்துக்கு எல்லாமே பாதிப்பாக தானங்க இருக்குது. ஆகவே தற்கால கல்வி வளர்ச்சி என்பது மனித சமூகத்தை சீர்கெடுக்கத்தான் செய்கிறது என்று கூறியவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வா ஆஹித் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் சகோதரி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நடக்கிற திருட்டுத்தனத்தை சகோதரி புள்ளி விவரத்தோடு எடுத்து வச்சிங்க. ஜஸாக்கல்லா ஹைரா. இது தெரியாமல் எத்தனையோ மக்கள் இன்னும் ஏமாத்துட்டு தான் இருக்கிறாங்க. சகோதரி சொன்ன மாதிரி இளைஞர்களோட நிலை இப்போ ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்காக காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட முன்மாதிரி தான். சரி, இப்போ தீர்ப்புக்குள்ளே வரலாம். ரெண்டு தரப்பு சகோதரிகளுமே ரொம்ப அருமையாக அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சாங்க. தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி கல்வியை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். கல்வி என்கிறது ஒரு மனிதரோட அறிவின் வளர்ச்சிங்க. அறிவின் வளர்ச்சிங்கிறது ஒரு மனிதரோட நாகரிகத்தை சரியாக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, அறிவுள்ள எந்த மனுஷனாவது நன்மைக்கு பதிலாக தீமையை தேர்ந்தெடுப்பானா? கண்டிப்பாக மாட்டான். இதாங்க அறிவு, இதுதான் பகுத்தறிவு. கல்வியின் மூலமாக ஒவ்வொரு மனுஷனை மேம்படுத்துவது இந்த பகுத்தறிவு தாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு பகுத்தறிவை நமக்கு கற்றுத்தருவது இந்த கல்வி தான். இயற்கை மார்க்கமான இஸ்லாம் கல்வியை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் தன்னோட திருமறையில் 39வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் சொல்கிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்னும் 13வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குருடனும் பார்வையுடையவனும் சமமாவானா? இருளும் ஒளியும் சமமாகுமா? இந்த வசனம்லாம் கல்வியை முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குதுங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அறிவை கற்றுக்கொள்ளுங்கள், அதனை அல்லாஹ்வுக்காக கற்றுக்கொள்வது இறையச்சமாகும், அதனை தேடுவது இபாதத்தாகும், அதனை மீட்டுவது தஸ்பீஹ் என்னும் துதியாகும், அதனை ஆராய்வது ஜிஹாத் என்னும் அறப்போராகும், அறியாதவர்களுக்கு கற்பிப்பது சொதக்கா என்னும் தர்மமாகும், அதனை அதற்குரியவர்களுக்கு அளிப்பது நற்குணமாகும். கல்வியை கற்றுக்கிறதும் அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் எவ்வளோ சிறப்பான விஷயன்றதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாஷா அல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை பற்றி எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லுது பாருங்க. இன்னும் கல்வியுடனுக்கு தாங்க தெரியும் எது நேரான பாதை எது தவறான பாதை, எந்த பாதையில் போனால் சரியானதாக இருக்கும்னு. இப்போ உள்ள காலத்தில் படித்த மக்களுக்கு தாங்க பல தகுதிகளும் முன்னுரிமைகளும் அளிக்கப்படுது. ஆனால் அந்த கல்வி அறிவு பெற்ற மனுஷன்தான், பகுத்தறிவுள்ள மனுஷன் தாங்க தன்னுடைய சிந்தனையும் செயல்பாட்டையும்
தவறான வழியில செலுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு மாணவன் சக மாணவிட்ட பழகுற முறையா இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவிட்ட பழகுற முறை, இன்னும் தன் குழந்தையை போல பார்க்க வேண்டிய இடத்துல தந்தையும் தன் சகோதரியை போல பார்க்க வேண்டிய இடத்தில் வாலிபனும் தவறான கண்ணோட்டத்தில் தானங்க பார்க்குறாங்க. நம்ம எதுக்காக அங்கே கல்வி கற்றுக்குறோம்? மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. ஆனால் நம்ம அப்படியா செய்கிறோம்? அந்த கல்வியை கற்ற பிறகு அற்ப பணத்துக்காகவும் பேராசைக்காகவும் நம்மளை மாதிரி இருக்கிற சக மனுஷங்களை நம்ம நோவினை செய்யக்கூட தயங்க மாட்டேங்கிறோம். உதாரணமாக இப்போ நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. துபாய் டெல்லியில் 2 தலைமை காவலர்களுங்க, நல்ல ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, துபாயிலேருந்து டெல்லிக்கு வந்த 2 விமான பயணிகளை காரில் கடத்திட்டு போய் அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட 50 லட்சத்தை பறித்திருக்கிறாங்க. காக்கும் இடத்துல உள்ள அவங்கள இப்படி செஞ்சா எப்படிங்க? அவங்க அந்த உயர்கல்வியை கற்று என்னங்க பிரயோஜனம் இருக்கு? இன்னும் இன்றைய கால இளைஞர்களின் நிலையை நினைச்சாலே ரொம்ப கவலைக்கிடமாக தாங்க இருக்கு. நம்ம கல்வி கற்றுருக்கோன்ற ஆணவத்தில் சில பேர் யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்காம நமக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு பல தவறான முடிவுகளை எடுத்து பல இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, நம்ம செய்கிற தவறுன்னு தெரிஞ்சே அந்த தவறை திருப்பி திருப்பி செய்கிறாங்க. அப்போல்லாம் படிக்காதவங்க கூட பயந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் மது அருந்துறது, சூதாடுறது இதெல்லாம் மறைச்சு செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அதை வெளிப்படையாக நடு ரோட்டில் வச்சு செய்கிறாங்க. யாருங்க? கல்வி கற்ற இளைஞர்கள் தான். இன்னும் ஆண் பெண்ற வித்தியாசம் இல்லாமல் ஃபேஷனுக்கு பேரில் பப்புக்கு போகிறதென்ன வரதென்ன இதெல்லாம் நாகரிகம்னு சொல்லிட்டு அநாகரிகமாக செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் கல்வி கூடங்களை விட முதியோர் உலகம் தாங்க பெருகிட்டு இருக்கு. அதை நம்மையே கண்கூடா பார்க்குறோம் தானே. மறைக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் பகிரமாக செஞ்சிட்டு இருக்காங்க. இதை ஏங்க கற்றுக் கொடுக்குது இந்த கல்வி? இந்த கல்வி மனித சமூகத்தை என்னங்க சீர்திருத்தம் செய்ய முடியும்? பயனுள்ள கல்வி மட்டும்தான் காசுக்காக அல்லாமல் கற்றதற்காக வாழ வழி செய்யும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் இந்த உலகம் சார்ந்த கல்வியை கற்றுக்கிறதுக்கு தடை எதுவும் விதிக்கலைங்க. மாறாக ஆர்வம் தான் விட்டுது. அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட நம் கண் முன்பாகவே நம் அறிவிப்புக்கு ஏற்ப கப்பலை கட்டுமாறு வகை அறிவித்தான். இதனை திருக்குரான்ல 11வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க. மிகப்பெரிய வெள்ள பிரளயத்திலிருந்து தன்னுடைய நல்லடியார்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கப்பல் கட்டும் பொறுப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் ஒப்படைச்சான். இன்னும் 12வது அத்தியாயத்தில் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியின் களஞ்சியங்களுக்கு என்னை அதிகாரியாக்கி விடுவீராக, நிச்சயமாக அவற்றை நான் பாதுகாப்பவன் நன்கறிந்தவன் என யூசுப் கூறினார். இதிலிருந்து நிர்வாகத்துறையின் பொறுப்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட மக்களை வறட்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டி ஒப்படைக்கப்பட்டுச்சுங்க. எனவே மனிதர்களுக்கு பயன்படுகின்ற மனித சமூகத்தை பாதுகாக்கின்ற கல்வி தாங்க தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தின் கல்வியை பற்றி முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்கிறது தான் மேற்கண்ட வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அது கப்பல் தொழில்நுட்பமோ கட்டுமானமோ நிர்வாகத்துறையோ அல்ல எதுவாக வேணும் இருக்கட்டுங்க, அது மனித சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கணும். இன்னும் பயனுள்ள கல்வியை மட்டும்தாங்க கற்றுக்க சொல்லி நம்மளுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதுக்காக பல பிரார்த்தனைகளை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. குர் ரப்பி சித்னி இல்மா, இறைவா கல்வி எனக்கு அதிகப்படுத்துவாயாக. 20வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் அல்லாஹ் தன்னிடத்துல கல்வியை கேட்க சொல்லி கட்டளை இடுறாங்க. அப்ப பார்த்துக்கோங்க கல்விங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு. இன்னும் கல்வியை கேட்க சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில துஆக்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹும்ம இல்மன் நாஃபியா, இறைவா உன்னிடத்தில் பயனுள்ள கல்வியை கேட்கிறேன். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும் மன்ஃபஅனி பிமா அல்லம்தனி வ அல்லிம்னி மா யன்ஃபஉனி வஸித்னி இல்மா, இறைவா நீ கற்று தந்தவற்றின் மூலம் எனக்கு பயனை தருவாயாக, மேலும் எனக்கு பயன் தருபவற்றை கற்று தருவாயாக, இன்னும் கல்வி எனக்கு அதிகப்படுத்துவாயாக. இப்படி நம்ம பயனுள்ள கல்வியை கேட்டு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யணுங்க. இன்னும் பயனுள்ள கல்விக்காக நம்ம எப்படி அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறோமோ அதே மாதிரி பயனற்ற கல்வியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாவலும் தேடணுங்க. அதுக்கும் ரசூலா நமக்கு துஆக்களை கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, இறைவா நிச்சயமாக உன்னிடத்தில் பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். எந்திரமாக இருந்தவன உயிருள்ள மனிதநேயமுள்ள தாடி மனித ஒழுக்கமுள்ள சகோதரத்துவமுள்ள மனிதனாக மாத்தினது இந்த பயனுள்ள கல்விதாங்க. மனித சமூகத்தை சீர்படுத்தாத எந்த கல்வி ஆயினும் அது பயனற்ற கல்விதாங்க. அந்த மாதிரி பயனற்ற கல்வியை கற்றுக்க சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எப்போதுமே நம்மளை ஏற்றுக்காதுங்க. பயனுள்ள கல்வியை கற்றுக்கிட்டா மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கிறது. சரிங்க, இப்போ தீர்ப்புக்குள்ளே வருவோம். தீர்ப்பு என்னன்னா, தற்கால கல்வி மனித சமூகத்தை சீர்படுத்துகிறதா அல்லது சீர்கெடுக்கிறதா என்பதை விட அது பயனுள்ளதாக இருக்கிறதா? பயனுள்ள கல்வி மட்டும்தான் மனித சமூகத்தை பண்படுத்தக்கூடியதாகவும்
நேர்வழியில் செலுத்தக்கூடியதாகவும் சீர்படுத்தும் விதமாகவும் அமையும் என்று நான் தீர்ப்பு வழங்குகிறேன். அப்படிப்பட்ட கல்வியை நாம் அனைவரும் பெறுவதற்கு அல்லாஹ்வை பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.